வேதம் பக்தரின் தெய்வம், சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்திய வேதத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு தகுதியில்லை. அவருடைய கிருபையினாலே இந்த வேதத்தை பற்றி உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான நூல்கள், புக்குகள் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. இந்த கோடிக்கணக்கான புக்குகளும் வெளியீடுகளும் எப்படி வந்ததென்றால், மனித அறிவு, மனித ஞானம், இவைகளின் மூலம் படிப்பு, இவைகளின் மூலமாகத்தான் கோடிக்கணக்கான புஸ்தகங்களும் புக்குகளும் வந்தது பூமியிலே. அவை சரியாக நடந்த காலத்தை சொல்லாது, நடந்து கொண்டிருக்கிற காலத்தை சொல்லாது, எதிர்காலத்தை சொல்லாது. காரணம், மனிதர்களால் எழுதப்பட்டது, கடவுளால் சொல்லப்பட்டது அல்ல. கட்டுக்கதைகள் அப்படியாக வந்தது தான் எல்லாமே. ஆனால் இந்த பைபிள், வேதம் என்பது கடவுளிடத்திலிருந்து வந்தது. நடந்த காலம், நிகழ்காலம், நடக்கப் போகின்ற காலத்தை உறுதியாக, திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடியது. இது உலகிலேயே அதிகமான பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது இந்த பைபிள். கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பைபிள். இந்த பழைய ஏற்பாட்டிலே தான் குர்ஆன் அமைந்துள்ளது. அதை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். அதிகமாக நூல் அச்சிடப்பட்டது பைபிள் தான் பிரியமானவர்களே. இந்தியாவிலே முதலில் மிஷினரிஸ் சீகன் பால் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டிற்கு வந்து அவர் அந்த அச்சு இதை கொண்டாந்து தரங்கம்பாடி என்கிற இடத்துல அதை கொண்டாந்து மிஷனை அடித்தார், வெளிநாட்டிலிருந்து வந்து. அதன் மூலமாகத்தான் முதல் தமிழிலே, மற்ற பாஷைகளிலும் ஆங்கிலத்திலும் அச்சிடிக்கப்பட்டது பைபிள், வேதம், கடவுளுடைய வேதம். இந்த வேதத்திலே உலகம் முழுவதும் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வேதம். இந்த வேதத்தை தலைகளே வைக்கும் பொழுது பேய் பிசாசு ஓடும், பில்லி சூனிய கட்டுகள் உடைந்து ஓடும். நடந்த உண்மை, சரித்திர உண்மை அத்தனையும், ஏசப்பாவை குறித்ததான உண்மை, அவர் உபதேசித்தது, அவர் மரித்தது, உயிரோடு எழுந்தது, அவர் ஆவியின் சரீரத்தில் இப்போ அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலியமாக ஏசப்பா கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகத்தை, இந்த பைபிள் சாதாரண பைபிள் அல்ல, இது புஸ்தகம் அல்ல, இது கடவுள் கொடுத்த விலையேற பெற்ற புஸ்தகம். இதை எடுத்து ஒவ்வொருவரும் படியுங்கள். உங்களை கடவுள், இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். God bless you.